ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை காலையில் சாப்பாடு வச்சு அகத்திக்கீரை பொரியல் பண்ணி தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு. தீக்ஷித் வந்து அகத்திக்கீரை ஃப்ரைட் ரைஸ் எனக்கு இன்றைக்கி வேண்டவே வேண்டாம், லெமன் ரைஸ் தான் வேணும், அகத்திக்கீரை வேணால் நான் காலையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டான். அவனுக்கும் போர் அடிச்சிருச்சு காய் சாப்பாடு கீரை சாப்பாடு சாப்பிட்டு அதனால லெமன் ரைஸே செஞ்சுட்டு கடிச்சிக்கிறதுக்கு வேணால் கொஞ்சமாக கீரை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டேன். தீக்ஷித்து காலையில் கீரையோடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அப்போ ஒரு வேளை மிச்சம் தட்டைப்பயிறு ரசம் வந்து மறுடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீரையும் லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டேன். நேற்றுக்கு வெயில் நல்லா அடிச்சா, பாவக்காய் கொஞ்சம் காஞ்சிருச்சு, கம்மியாயிடுச்சு வருங்க. இன்றைக்கி துணிகள் கம்மியாக தான் இருந்துச்சு, சரி கையிலேயே துவைச்சி போட்டுடலான்ட்டு துவைச்சிட்டேன். எங்கள் குலதெய்வத்து கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வருது, அதுக்கு வந்து குரூப் சாரீ எடுக்கலான்ட்டு எங்கள் அத்தைகள்லாம் சொன்னாங்க. சரின்ட்டு போகலான்னு கிளம்பியாச்சு. செலியும் பால்வாடி போயிருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தா. ஒரு 1:30 மணிக்கெல்லாம் போய் எழுப்பி கூப்பிட்டு வந்து கிளம்பி வந்தாச்சு. எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷந்தான். நாங்கள் வரக்கு முன்னாடியே அத்தைகள்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் வரையிலேயே ஒரு சாரீ செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரியில் 3 பீஸ் தான் இருந்துச்சு, எங்களுக்கு 6 பீஸ் சாரீ வேணும். சரி மேலே போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு மேலே போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி இந்த 3 சாரீ வைங்க, நாங்கள் வேறு கடையில் போய் பார்த்துட்டு வரோன்ட்டு வேறு கடையெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் அங்கே எல்லாம் செட் ஆகலை. அப்புறம் செலியனுக்கு ஒரு மக்காச்சோளத்தை வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் அதே கடைக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்த 3 சாரியும் இன்னொரு 3 சாரீ ஒரே மாதிரி எடுத்துக்கலான்ட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த வயலட் கலரு இந்த க்ரீன் கலர் எடுத்தாச்சு. நாங்கள் பொள்ளாச்சி கிளம்புறதுக்கு முன்னாடியே மாமா மரவள்ளி கிழங்கு கொண்டு வந்துருந்தார். சரி சாயங்காலம் வந்து செஞ்சுக்கலான்ட்டு இருந்தால் நான் வரக்குள்ளே ஆத்தா வந்து தோலெலாம் சீவி வச்சுருந்தாங்க. வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கழுவி வேகறதுக்கு வச்சுட்டேன். கிழங்கு வெந்துருச்சு. நம்ம சாப்பிட்றதுக்குன்னா ஓகே, வெந்திருக்குது. கடிச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மாவு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மென்று சாப்பிட்டுக்குவாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்ட்டு வேக வச்சுட்டு அதுக்குள்ளே வெங்காயம் தேங்காயெல்லாம் சரிய வச்சுட்டேன். மிளகாத்தூள் போட்டு தான் தாளித்தேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு, போய் சாப்பிட்லாம். மிளகாத்தூள் போட்டு தான் தாளித்தேன், சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். அப்படியே எனக்கும் போட்டு குட்டீஸு பாட்டியெல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி டிவி பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்ட்டு அப்படியே அவங்களுக்கும் போட்டு நானும் போய் அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டு. நைட்டுக்கு மாவு இல்லை, சரி சாப்பாடு ஏதாவது தாளித்து செஞ்சுக்கலான்னா கிழங்கு சாப்பிட்டதே வயிறு கும்முன்னு இருந்துச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டு மாமாலாம் வந்து இது சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு வேண்டான்ட்டுருவாங்க. வேணுன்னா தோசை விட்டுக்கலான்ட்டு ஹஸ்பண்ட் வரல மாவு வாங்கிட்டு வர சொன்னேன். சட்னிக்கு தேங்காயெல்லாம் சரவி வச்சுட்டேன். நேற்றுக்கு அவங்க அப்பா மீன் வாங்கிட்டு வந்தாரா, இன்றைக்கி செல்லி அவங்க அப்பா வந்த உடனே மீன் வாங்கிட்டு வந்து எப்பார் அப்படின்னு கேட்டான். சரி பொக்குன்னு போயிடுவான்ட்டு போய் வாங்கிட்டு வந்தார். இதையும் சாப்பிட்டு பெரியவங்களுக்கு மட்டும் 4 பேர்த்துக்கு 4 தோசை விட்டேன். பாய்.